என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணத்தோட பகுதி 9, தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன் அப்படின்ற பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு முறை தேவர்களும் பிரம்மதேவரும் சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக கைலாயம் போறாங்க. அப்படி போற சமயத்துல கைலாயத்துக்கு வெளியில முருகப்பெருமான் விளையாண்டுட்டு இருக்காரு. மற்ற தேவர்கள் எல்லாருமே முருகப்பெருமான வணங்குறாங்க. ஆனா பிரம்மதேவர் மட்டும் இந்த சிறுவனை நம்ம வணங்கணுமா அப்படின்ற ஒரு அகந்தையோட முருகப்பெருமான வணங்காமையே சிவனை பார்க்க போயிடுறாரு. முருகப்பெருமான் பிரம்மர் போகும்போதும் பார்த்தாரு. ஆனா அப்ப ஒன்னும் சொல்லல. ஏன்னா முருகப்பெருமான் யோசிக்கிறாரு, நம்மளும் சிவனும் வெவ்வேறு இல்லை அப்படின்றத பிரம்மதேவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. சரி, போகும்போதுதான் அவர் வணங்கல, வரும்போது வணங்குறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு. மறுபடியும் வெளியே வர தேவர்கள் மற்ற எல்லாரும் வணங்குறாங்க. ஆனா பிரம்மதேவர் வணங்கல. உடனே பிரம்மதேவர்கிட்ட முருகப்பெருமான் கேட்கிறாரு, நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மதேவன் ரொம்ப பணிவா சொல்றாரு, நான் படைக்கும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்ப உங்களுக்கு வேதங்கள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியுமே, எங்க சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்க பிரம்மதேவரும் சொல்ல தயாராகிறாரு. அப்படி அவர் ரிக்வேதத்துல இருந்து ஓம் அப்படின்னு ஒரு எழுத்து ஆரம்பிக்கிறாரு. முதல் எழுத்துலயே அவர் கேட்கிறாரு, இதற்கான விளக்கம் என்ன, பிரணவத்தோட அர்த்தம் தெரியுமா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்க பிரம்மதேவர் கொஞ்சம் தடுமாறுறாரு. அப்படி தடுமாறின பிரம்மதேவரை கண்ட முருகப்பெருமான் ரொம்ப கோபமா, படைப்பு தொழில இருக்கிற உங்களுக்கே பிரணவத்தோட பொருள் தெரியலனா எப்படி, அதனால உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வேணும்னு சொல்லி அவரை தூக்கி சிறையில அடைச்சிடுறாரு. பிரம்மதேவரை சிறையில அடைச்சிட்டு பிரம்மாவோட படைப்பு தொழில முருகப்பெருமானை கையில எடுக்கிறாரு. ரொம்ப காலம் இது தொடருது. பிரம்மதேவரோட நிலையை பார்த்த திருமால் நேரா தேவர்களோட கைலாயத்தை நோக்கி சிவபெருமான் கிட்ட போய் இந்த மாதிரி முறையிடுறாரு. இந்த மாதிரி முருக கடவுள் பிரம்மதேவரை சிறையில அடைச்சிட்டாரு, நீங்க தான் எப்படியாவது பேசி அவரை விடுவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, பிரம்மதேவனுக்கு ஆணவம் கொஞ்சம் அதிகமானதுனால இது நிகழ்ந்திருக்கும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட சொல்றதுக்காக நந்தி தேவரை கூப்பிட்டு சொல்றாரு சிவபெருமான். இந்த மாதிரி பிரம்மதேவரை விடுவிக்க சொல்லி நான் சொன்னதா போய் நீ முருக கடவுள்கிட்ட சொல்லு அப்படின்னு சிவபெருமான் சொல்லி அனுப்ப, நந்தி தேவரும் முருகன் கிட்ட இந்த மாதிரி சிவபெருமான் பிரம்மதேவரை விடுதலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்க முருகப்பெருமான் முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. முருகப்பெருமான் சொன்ன பதிலை கேட்டு மீண்டும் சிவபெருமான் கிட்ட நந்தி தேவர் சொல்றாரு, அப்பயும் முருகப்பெருமான் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட சொல்றாரு நந்தி தேவர். உடனே சிவபெருமான், நானே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி திருமாலும் சிவபெருமான் மற்ற தேவர்கள் எல்லோருமே முருகப்பெருமானை பார்க்க புறப்படுறாங்க. சிவபெருமானை பார்த்த முருகப்பெருமான், சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனை தந்தையேன்னு சொல்லி அவர் பாதத்துல விழுந்து வணங்கி கேட்கிறாரு, நீ பிரம்மதேவரை முதல்ல விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லி தந்தை சொல்லுக்கு மறுபேச்சு பேசாம பிரம்மதேவரை விடுவிச்சிடுறாரு. பிரம்மதேவரும் சிவனையும் முருகனையும் வணங்கி சிவபெருமான் மீண்டும் அவரோட படைப்பு தொழிலை அவருக்கே கொடுத்துட்றாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட கேட்கிறாரு, பிரம்மதேவருக்கு பிரணவத்தோட பொருள் தெரியுமான்னு கேட்டியே, உனக்கு தெரியுமா முருகா அப்படின்னு கேட்கிறாரு. முருகப்பெருமானும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. தெரியும்னா எங்க சொல்லு கேட்போம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முருகப்பெருமான் சொல்றாரு, என் அன்னை பார்வதிக்கு நீங்க உபதேசம் செய்யும் போது எல்லாரும் முன்னாடியுமா செஞ்சீங்க, இல்ல தனியா தானே சொன்னீங்க, அப்ப நானும் அதை உங்களுக்கு தனியா உங்க காதல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சிஷ்யனா என்கிட்ட கேட்கணும், அப்பதான் நான் உங்களுக்கு அதற்கான பொருளை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி முருகப்பெருமான ஒரு ஆசனத்துல அமர வச்சு அவர் கீழே மண்டியிட்டு வாய் பொத்தி பிரணவத்தோட பொருளை கேட்கிறாரு. இதுல ஒரு குரு சிஷ்ய பாவனை இருக்கு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்னதான் ஞானம் அடைஞ்சிருந்தாலும் நமக்கு ஒரு குரு மூலியமா அது கிடைக்கும் போதுதான் அது முழுமையடையும் அப்படின்ற பொருளை உலகத்துக்கு புரியணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இந்த லீலையை நிகழ்த்துறாரு சிவபெருமான். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு தகப்பன் சுவாமி அப்படின்ற பேரும் வந்தது. இந்த நிகழ்வு சுவாமிமலை அப்படின்ற பகுதியில் நடந்திருக்கு. இத பார்த்துட்டு இருந்த பெருமாள் கண்ல இருந்து 2 ஆனந்த கண்ணீர் பெருகுது. அந்த 2 ஆனந்த கண்ணீர் துளிகளும் 2 அழகான பெண்களா மாறுறாங்க. அப்படி இரு பெண்களும் அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னும் ரொம்ப அழகாவும் இளமையோடையும் இருக்காங்க. அவங்க முருகனை திருமணம் செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனால சரவண பொய்கள்ல ஷடாச்சர மந்திரத்தை ஜபித்து தவம் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தோன்ற முருகப்பெருமான் மூத்தவளான அமிர்தவல்லிய தேவலோகத்துல இந்திரனுக்கு மகளாகவும் இளையவளான சுந்தரவல்லிய பூலோகத்துல இருக்கிற சிவமுனியின் மகளாக பிறக்கணும்னு சொல்லி உரிய காலம் வரும்போது உங்களை நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி
அவங்க 2 பேருக்கும் வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. அப்படி அமிர்தவள்ளி சிறுமி வடிவம் எடுத்து மேருமலையை நோக்கி போய் இந்திரன் கிட்ட சொல்றாங்க, உங்க உடன் பிறந்த உபேந்திரனுடைய மகள் தான், என்ன உன்னோட வளர்ப்பு மகளா வளர்ப்பாயா அப்படின்னு கேக்குறாங்க. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே சந்தோஷமா தன்னோட யானையான ஐராவதத்தை கூப்பிட்டு அவளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அதுகிட்ட கொடுத்து அனுப்புறாரு இந்திர பகவான். இந்திரனுக்கு வளர்ப்பு மகளா வளர்ந்தனால தேவசேனானும், ஐராவதம் அப்படின்ற யானை வளர்க்கப்பட்டதுனால தேவ யானையினும் பேர் பெறாங்க அமிர்தவள்ளி. இங்க சிவமுனியாக திருமாலை தவம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப மான் உருவுல மகாலட்சுமி திருமாலோட கண்ணில் படுற மாதிரி போறாங்க. அந்த மானை பார்த்த ஒரு க்ஷணம் திருமால் ஆசைப்படுறாரு. அந்த ஆசையால அந்த மான் கருவுற ஆரம்பிக்குது. கருவுற்று உரிய காலத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, வள்ளிக்கிழங்கு எடுக்கக்கூடிய அந்த குழியில அந்த மான் ஒரு அழகான பெண் குழந்தைய ஈன்றெடுத்துட்டு அந்த மான் மறைஞ்சிடுது. அந்த பகுதிக்கு சொந்தக்காரரான நம்பிராஜன் பெண் குழந்தை இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அப்படி அந்த வழியா வரும்போது வள்ளிக்கிழங்குல ஒரு அழகான பெண் குழந்தைய பார்த்து இறைவனே நமக்கு பரிசளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிப்பாரு. வள்ளிக்கிழங்கு பறிக்கிற இடத்துல அந்த குழந்தை இருந்ததுனால வள்ளியின் பேர் வச்சு நம்பிராஜன் அந்த குழந்தைய வேடக்குளத்துல குரத்தியா வளர்த்துட்டு வராரு. இங்க முருகப்பெருமான் யுத்தத்திற்கு தயாராகிறாரு. தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட அசுரர்களோட வரலாற்றை அறிஞ்சிட்டு, தேவர்களுக்கு இனிமே நீங்க கவலைப்பட வேணாம், இனிமே உங்களுக்கு அசுரர்களால எந்த தொல்லையும் ஏற்படாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போருக்கு புறப்படுறாரு முருகப்பெருமான். சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு 12 கைகளிலும் 12 வகையான ஆயுதங்களையும் லட்ச குதிரைகளையும் கொடுத்து அனுப்புறாரு. பார்வதி தேவி தன் மகனை ஆற தழுவி, நீ நிச்சயமா ஜெயிப்பன்னு சொல்லி ஆசி அளிக்கிறாங்க. முருகப்பெருமானான மாமனான விஷ்ணு சிவனால் வழங்கப்பட்ட தேர்களின் குதிரைகளையும் ஓட்ட சாரதியாக வாயு தேவனையும் நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிரம்ம ரிஷி வசிஷ்டரும் தேவ ரிஷி நாரதரும் கூட மந்திரங்கள் சொல்லி ஆசிர்வதிக்கிறாங்க. முருகப்பெருமானோட படை தளபதியா வீரபாகு நியமிக்கிறாரு. மற்ற சேனாதிபதிகளோட சேர்ந்து அவங்களும் போருக்கு தயாராகிறாங்க. சிங்கங்கள், யானைகள் சொல்லி லட்சக்கணக்கான வீரர்கள் சொல்ல வெற்றிவேல் வீரவேல்னு ஒரே எங்க பார்த்தாலும் கோஷம் முழங்க போருக்கு தயாராகிறாங்க முருகப்பெருமான். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரலாம். இது போல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.